இன்னைக்கு தற்காலிகமாக இப்ப பாத்தீங்கன்னா அந்த செக்டார்ல சில பங்குகள் குறிப்பாக ரேமண்ட்ல இருந்து பல பங்குகள் வந்து டெக்ஸ்டைல் செக்டார்ல வந்து இன்னைக்கு ஏறி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து காட்டன் மீதான இறக்குமதி தீர்வை ஒரு 11% இதை ரிமூவ் பண்ணிருக்காங்க. செப்டம்பர் 30 வரைக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ டு தட் எக்ஸ்டென்ட் ஒரு 10-11% அதனுடைய தாக்கம் குறைவா இருக்கும் காட்டன் இறக்குமதி செய்பவர்களுக்கு, அதை நம்பி இருப்பவர்களுக்கு. அந்த விலையில் அடக்க விலையில ஒரு 11% மலிவா குறைவாக கிடைக்கும் இல்லையா? சோ அது வந்து ஒரு பாசிட்டிவான செய்தியா இருக்கிறதுனால டெக்ஸ்டைல் ஷேர்ஸ் பெரும்பாலான பங்குகள் இன்னைக்கு விலை ஏற்றத்துல முடிவடைஞ்சதை நம்ம பார்க்க முடிந்தது. அது ஒரு ஒரு காரணம். பட் செப்டம்பர் 30 பிறகு என்ன பண்ணுவாங்கிறது பொறுத்து பார்க்கணும். இந்த ஆட்டோ செக்டாரா இருக்கட்டும், டெக்ஸ்டைலா இருக்கட்டும், ஒரு விஷயத்த நான் சொல்லிக்க விரும்புறேன். இதையெல்லாம் தாண்டி நீண்ட கால பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிமாண்ட் அடிப்படையில் அது நல்லா இருக்கும்னா தான் நம்ம வந்து அதுல வந்து ரொம்ப அக்ரெசிவா போகலாம். இல்லைன்னா கொஞ்சம் காஷியஸா அப்ரோச் பண்றது பெட்டர். இப்போ நாளைக்கு ஜிஎஸ்டின்னு சொல்றோம், இதெல்லாம் ஊகத்தின் அடிப்படையில் நாளைக்கு அந்த ஜிஎஸ்டியில மாற்றம் வரல அல்லது நம்ம எதிர்பார்த்த மாற்றம் இல்லாமல் வேறு மாதிரியான மாற்றம் இருந்தா என்ன ஆகும்? அதே மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸ் கொடுத்துருவான்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில போறது. அப்கோர்ஸ் அப்படித்தான் இருக்கும் மார்க்கெட்டுங்கிறது. நான் அதை இல்லைன்னு சொல்லல. எல்லாமே உறுதியாக தெரிந்தால் அது பிக்சட் டெபாசிட் மாதிரி இல்ல. பட் காஷியஸா அப்ரோச் பண்ணணும். உடனே இதுதான் உறுதி, இதுதான் இறுதின்னு நம்ம நம்பி எல்லாத்துலயும் முழு வேகத்தோடு முழு வேட்சோடு சிறு முதலீட்டாளர்கள் பெரிய இறங்கக்கூடாது. பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கவங்க பண்ணுவாங்க அக்ரெசிவா. நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். காஷியஸா இருக்கணும்.